Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இல்லை சத்தம் பத்தலையே. நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இலக்கிய கூடல், ஹம்சத்வனி, எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நிகழ்த்தும் இந்த இலக்கிய நிகழ்விற்கு 16வது நிகழ்வில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் எப்படி வணிக ரீதியில் ஒரு மிக பெரும் உச்சத்தை அடைந்திருக்கிறாரோ அதே போல் இலக்கிய நிகழ்வுகளில் நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கின்ற பொருண்மையில் ஒவ்வொரு நாளும் பல நிகழ்வுகளை சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல இடங்களிலும் நிகழ்த்தி வருகிறார். அவருக்கு இந்த நேரத்திலே நம் கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இலக்கிய கூடல் இலக்கிய நிகழ்ச்சி உங்களை மாதிரி மாணவ பருவத்திலிருந்து நிறைய போட்டிகளுக்கு போய் பரிசுகள் வாங்கி தமிழ் நம்மளை வாழ வச்சுது, உயர்த்துச்சு. தமிழுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு இலக்கிய கூடல் அமைப்பு. இன்றைக்கி மாதந்தோறும் ஒரு நிகழ்வு நடத்துவதே மிக பெரிய ஒரு விஷயம். 1ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி, 2ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி, இன்றைக்கி 3ஆம் தேதி உங்கள் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பல இலக்கிய நிகழ்வுகளை இலக்கிய கூடல் அமைப்பு நிகழ்த்தி வருகிறது. அந்த அமைப்பிற்கும் ஹம்சத்வனி என்கின்ற அமைப்பும் இந்த மாதம் நம்மோடு இணைந்திருக்கிறது. அப்புறம் நம்ம கல்லூரி தொடர்ந்து நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் ஐயாவுக்கு அனுப்புவேன். ஏன்னா பட்டிமன்றத்தில் ஐயாவோட தலைமையில் நிறைய பேசுகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஐயா அவர்களுக்கு நிறைய இந்த அழைப்புதழ்லாம் அனுப்பும் பொழுது நம்ம கல்லூரியில் நடத்தலாமே, நம்ம மாணவர்கள்லாம் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சிறப்பான மாணவர்கள், ரொம்ப நல்லா கவனிப்பாங்க, அவங்க முன்னிலையிலே நாம் இந்த மாதிரி ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, சரியா ஐயா சும்மா கேட்குறாரு அப்படின்னு நினச்சேன். ஏம்மா இந்த மாதமே பண்ணிடலாமா, முதல் வாரமே பண்ணிடலாமா, 3ஆம் தேதியே பண்ணிடலாமா அப்படின்னு தேதி கொடுத்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து நம்ம கல்லூரியில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. அதற்கு அனுமதி அளித்த நம் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் சாய் சத்யவதி அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் முனைவர் மாலதி செல்வகுமார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் கல்லூரியில் நிகழ்ச்சியை நடத்தணும், யார் அழைக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஐயா சொன்னது மணிமேகலை சித்தார்த்தன் அம்மா தான் வரணும் நம்ம நிகழ்ச்சிக்கு. ஏன்னா முதுபெரும் தமிழறிஞர், அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்குறதுக்கு நாமெல்லாம் தவம் இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பிரபலங்களோடு இணைந்து பேசியவர். இந்த நிறைக்குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாதவங்க தான் பெருமை பேசி தம்மட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாம் தெரிந்தவர்கள், மிகுந்த ஞானம் பெற்றவர்கள் எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதுபோல தான் நம்ம அம்மா. ஆனால் எந்த நிகழ்ச்சியில் போனாலும் அப்படியே கட்டி இழுத்துருவாங்க எல்லாரையும், அப்படியே களை கட்டும் அவங்களுடைய பேச்சு. ஒவ்வொரு மேடையிலையும் அவங்க பேச்சை கேட்கறதுக்காக பலர் தவம் இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம கல்லூரிக்கு அவங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்குது நம் கல்லூரி செய்த பாக்கியம் அப்படி தான் சொல்லணும். உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக வந்திருக்காங்க. எது அன்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்பில் நிறைய வகைகள் இருக்குது. நிறைய பேர் மேலே நாம் செலுத்துகிற அன்பு, பிறர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த அன்பு. சில அன்பு நம்மை உயர்த்தும், சில அன்பு நம் வளர்ச்சியை பாதிக்கும். உண்மைதான் இல்லையா? எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது வாழ்க்கை. மேடு பள்ளம் நிறைந்தது, இன்பம் துன்பம் கலந்தது. அதே மாதிரி சில அன்பு நம்மை வாழ்க்கையில் உயர்த்தும், சில அன்பு நம்முடைய நேரத்தை கெடுத்து தேவையில்லாத பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும். அப்போ எது போன்ற அன்பெல்லாம் நம்மை உயர்த்தும்,
என்ன மாதிரி அன்பெல்லாம் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளோட பேச போகிறாங்க. உங்களுடைய கல்லூரிக்கு வரும்பொழுது நிறைய பேராசிரியர்கள் எல்லாம் ஐயா வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். ஏன்னா இதெல்லாம் பேசணும் இல்லையா, இதுதான் வாய்ப்பு நமக்கு. கல்லூரி பேராசிரியர்கள்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார். சில கல்லூரிக்கெல்லாம் போகும்பொழுது ஒருத்தர் 2 பேர் தான் இன்வால்வ் எடுத்து பண்ணுவாங்க. ஏதோ நிகழ்ச்சி நடக்குதுப்பா, ஏதோ ஆடிட்டோரியமில் பசங்களை கூப்பிட்ருக்காங்கப்பா, போய் உட்காந்துருப்போம்ப்பா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிகழ்ச்சியாக பேசிட்டு வந்துருவோம்ப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த கல்லூரியில் உங்கள் தமிழ்துறை பேராசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிவிட்டு நம்ம ஐயா கிட்ட வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக எல்லாருடைய அந்த ஒத்துழைப்பு, அந்த இன்வால்மெண்ட்டெல்லாம் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வாய்க்காது. எங்கள் பேராசிரியர்கள்லாம் எங்களுக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு நம்ம தமிழ்துறை தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் வரம் தான் உங்களுக்கு எல்லாம். ஏதோ ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிற எங்களுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா கூடவே பயணிக்கிற ஒரு 3 வருடங்கள் பயணிக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு திறமை பெற்ற தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் உங்களுக்கெல்லாம் வாய்த்திருப்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக, பிரமிப்பாக, பொறாமையாக கூட இருக்குது. குரோம்பேட்டை மாணவர் கம்பர் கழகம்ங்கிற அமைப்பு ஆசிரியர் பணிச்செம்மல் விருதுக்காக நிறைய ஆசிரியர்களை தேர்வு பண்ணி ஒவ்வொரு மாதம் வந்து அந்த விருது வழங்கினாங்க. அதில் 2ஆவதாக விருது பெற்றவங்க வந்து நம்ம தமிழ்துறை பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள். அவங்களும் இங்கே வீற்றிருப்பது ரொம்ப நாள் கழித்து அவங்கள சந்திக்கிற பாக்கியமும் கிடைச்சது, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நானே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் விதமாக நம் தமிழ்துறை தலைவர் திரு மா. விஜயகுமார் அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் அமைதியாக இருந்து ரசிக்க வேண்டும் என்பதை முதலிலேயே சொல்லிக்கொள்கிறேன். ஐயா, அதை ஆஃப் பண்ணிடுங்க. கிருஷ்ண கானம் எல்லோருக்குமே பிடிக்கும். கிருஷ்ண கானம் எல்லோருக்குமே பிடிக்கும். கானம் என்றால் பாட்டு. இசையை முதலில் கண்டுபிடித்து தந்த விஞ்ஞானி காற்றுதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ, சர் சி.வி. ராமனோ, கணித மேதை ராமானுஜமோ, நியூட்டனோ இல்லை. இசையை முதலில் கண்டுபிடித்து தந்த விஞ்ஞானி காற்றுதான். அதனால்தான் வைரமுத்து துளை செல்லும் காற்று புல்லாங்குழலாவது அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் என்று எழுதினார். கானமும் சிறந்ததாக இருந்தாலும் கிருஷ்ண கானம் இன்னும் சிறந்தது. அதை போல கிருஷ்ண கானம் நம் செவிக்கு இனிமை தருவது, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நம் நாவிற்கு இனிமை தருவது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம், அந்த தலைப்பே பாருங்க, இலக்கிய கூடல் ஆத்திசூடி. ஆத்திசூடி ஔவை. இன்னைக்கு சினிமாவில் ஆத்திசூடிய நகைச்சுவையாக பாடலில் சொல்கிறாங்க. அந்த ஆத்திச்சூடி இல்லை, இதை தமிழ் மூதாட்டி ஔவை பாடிய ஆத்திச்சூடி. ஔவையினுடைய ஆத்திச்சூடியினுடைய அடிப்படையில் தான் பாரதி ஆத்திச்சூடி எழுதினார். பாரதிதாசன் கூட ஆத்திச்சூடி எழுதினார். ஔவை சொல்லிகிட்டே போவாங்க, நிறைய பாடல்கள். பாரதியினுடைய ஆத்திச்சூடியில் ரொம்ப அழகாக சொல்லுவான் பாரதி. அச்சம் தவிர, முதல்ல பெண்ணுக்கு சொன்னது அது. அச்சம் தவிர, பயப்படாத. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பென்று ஆதியில் பூட்டிய ஜென்ம விலங்கொடிக்க வேண்டும் பெண் என்பதற்காக அச்சம் தவிர என்று பெண்ணுக்கு சொன்னான். புதிய ஆத்திச்சூடி. அடுத்து ஆடவருக்கு சொன்னான். அச்சம் தவிர என்று பெண்ணுக்கு சொன்ன பாரதி ஆண்மை தவறேல் என்று சொன்னான். எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலே சுவர் எழுப்பிக் கொள்ளாத பாரதியை உள்வாங்கிய பேச்சாளர் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். உலகம் பூரா போய் பேசுறவங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று திருவள்ளுவர் எழுதினார் இல்லையா? கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பூரா அப்படியே கட்டி போட்டிருக்கிற பேச்சு நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர், நம் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய பெருமைக்குரிய சிறப்பு விருந்தினர் அம்மா
மணிமேகலை சித்தார்த்தர் அவர்களை நான் பல ஆண்டுகளாக அறிவேன். மலேசியாவுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கூட, விஜயகுமார் நீங்களும் மலேசியாவுக்கு வரணும், எனக்கு மலேசியா வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போய் என்னை அங்கே பேச வைத்த அழகு பார்த்தவர் அம்மா அவர்கள். தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களின் செல்லப்பிள்ளை தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களோடு தொலைக்காட்சியிலே பேசி மகிழ்ந்தவர். தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் ஐயா, குன்றக்குடி அடிகளார் போன்ற பெரிய பெரிய மேடை ஜாம்பவான்களிடம் அருகே அமர்ந்து பேசிய பெருமைக்குரிய பேச்சாளர் நம் கல்லூரிக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நல்லா பாடுவாங்க, பேசுவாங்க. அவங்க இன்றைக்கு வந்திருப்பது நம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம், நம்முடைய இலக்கிய கூடலும் நம் கல்லூரிக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதற்காக ஐயா கலைமாமணி கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் ஐயா முரளி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அம்மா அவர்களுக்கு எங்கள் வரவேற்பு. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற ரேகா மணி மேடம், பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த தொகுப்புரையை ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. எந்தவித ப்ரிப்பரேஷன் தயாரிப்பும் இல்லாமல் தமிழ் அப்படி சரளமாக வருதுன்னா அவங்க குரலை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கலாம். நான் கேட்டிருக்கேன். அவங்க அகில இந்திய வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளராக பகுதி நேரமாக பணி செய்யக்கூடியவர்கள். வானொலியில் காற்றிலே தவழ்ந்து வரும் கீதம் போல அவர்கள் தமிழ் காற்று அலைகளிலே தவழ்ந்து வரும். நாங்கள்லாம் தமிழ் பேசுகிறோம்னா ஆச்சரியம் இல்லை. நாங்கள் படித்ததே தமிழ், தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் பேசுகிறோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு தொழில் தமிழ். ஆனால் ரேகா அவர்களெல்லாம் நல்ல தமிழ் பேசுகிறாங்கன்னா அவங்க தொழில் தமிழ் கிடையாது. அவங்க கணித ஆசிரியை, கணிதம் படித்தவர்கள் இவ்வளவு தமிழ் பேசுகிறது பெரிய விஷயம். அவர்களையும் அவருடைய கணவர் மணி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கமும் வரவேற்பும். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய கல்லூரி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரியினுடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம் கல்லூரி முதல்வர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவ கண்மணிகள், இப்போது ஒரு இலக்கிய நிகழ்ச்சி அப்படின்னா எப்படி கேட்கணும், எவ்வளோ அமைதியாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, கவனமாக அவங்க பேசுகிறத கேட்கணும், அதெல்லாம் உங்கள் கல்லூரியில் நடக்குமா? சில கல்லூரிகளில் அவங்க கேட்பாங்க, நாங்கள் நிகழ்ச்சி நடத்த மாட்டோம்னு சொன்னாங்க ரேகாமணி. நான் கேட்டேன், எங்கள் எஸ்ஏ கல்லூரி மாணவர்கள் நல்ல தமிழை கேட்டு ரசிப்பவர்கள், இடையூறு இல்லாமல் கேட்கிறவர்கள் என்று சொன்னேன். உங்கள் மீது இருந்த நம்பிக்கையால் 2000 மாணவர்கள் படித்தாலும் கூட உங்களுக்கு மட்டும்தான் ஒரு 300 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் பேச்சாளர் பெருந்தகை வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சை நீங்கள் அமைதியாக இருந்து நல்ல விதத்திலே கண்டு கேட்டு ரசிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற கதாநாயகர்கள் நீங்கள், கதாநாயகிகள் நீங்கள் தான். உங்களையும் வரவேற்று, தமிழ்துறையின் பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று, பிறதுறை பேராசிரியர் பெருமக்களையும் வரவேற்று, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களையும், இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து தொலைக்காட்சிகளில் வழங்க இருக்கிற ஊடகம் சார்ந்த கலைஞர்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரைக்கு திரையிட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையே ஒரு சிறந்த தனி உரை போல வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல், ஹம்சத்வனி மற்றும் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நிகழ்த்தும் ஆத்திச்சூடி மாணவர்களுடனான இந்த தொடர் நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர், பட்டிமன்ற நடுவர், சொற்பொழிவாளர். நம்ம ஐயா சொன்ன மாதிரி உலகத்தில் அவங்க கால்தடம் பதியாத நாடுகளே இல்லை. தன்னுடைய பேச்சால் அனைவரையும் தன் வசமாக்கிய பேராசிரியர் முனைவர் மணிமேகலை சித்தார்த்தன் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யும் தருணம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய நம் பள்ளியின் தமிழ் பேராசிரியர் இசக்கி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். புத்தக பரிசினை வழங்குமாறு தமிழ்துறை தலைவர் திரு மா. விஜயகுமார் ஐயா அவர்களை வேண்டுகிறேன். திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களும் சித்ரா அவர்களும் இணைந்து பேராசிரியர் அவர்களுக்கு வழங்குமாறு வேண்டுகின்றோம். மேடம் வாங்க. விஜய் மேம். கதாநாயகிகள்,
கதாநாயகர்கள் ஐயா சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் எவ்வளோ க்யூவில் நிற்கணும் பாருங்கள். எல்லாரும் ஒரே அரங்கத்தில் இன்னைக்கு கூடியிருக்கீங்க. எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது. தொடர்ந்து நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பேராசிரியர் முனைவர் மணிமேகலை சித்தார்த்தன் அம்மா அவர்களை எது அன்பு என்கின்ற பொருண்மையிலே உங்களோடு உரையாட இருக்கிறார். அவரை வரவேற்று மகிழ்கிறோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். செந்தமிழே, செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. தாயே தமிழே, உன்னை தலைதாழ்த்தி வணங்குகின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேரும் புகழும் சீரும் சிறப்புமுடைய இந்த எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் பெருமகனார் அவர்களே, இயக்குனர் அவர்களே, முதல்வர் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்து என்னை அன்புடன் அழைத்த அன்பிற்கினிய அருமை தம்பி, எங்களது பட்டிமன்ற குழுவின் ஆற்றல் மிகு இளவல், இக்கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து வெகு சிறப்பாக வடிவமைத்து இந்த மேடையிலே வழங்கி அதை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய அருமை தம்பி கோ மணி அவர்களே, அவருடைய அருமை துணைவியார், இன்றைக்கு தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு பேச்சாளர் இனிய தங்கை ரேகாமணி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய பேராசிரியர் பெருமக்களே, என் உயிரும் இனிய மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நான் பொதுவாக என்னுடைய மாணவர்களை, என்னுடைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போய் வேறு கல்லூரிக்கு போகிறப்போ அங்கே உள்ள மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களே என்று ஒரு நாளும் நான் அழைப்பது இல்லை. மாணவ கண்மணிகளே அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. என்ன தெரியுமா? கல்வியை என்னன்னு சொல்கிறோம்? கண் அப்படின்னு சொல்கிறோமா? கல்வியாகிய கண்ணுன்னு சொல்கிறோமா? சொல்கிறோம் தானே? நீங்கள் இப்போ நம்ம திருக்குறள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? படித்தவர்கள்தான் கண்ணுடையவர்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி கல்வியை கண்ணுன்னு சொல்கிறோம். இந்த நம்ம முகத்திலேயே 2 கண் இருக்கு இல்லையா? இந்த கண் 2 கண்ணும் நல்ல கண்ணா, நல்ல பார்வை உடைய கண்களாக, பெருமைக்குரிய கண்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணுக்கு நடுவில் ஒரு கருவிழி படலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கருவிழி படலம் நல்லா இருக்கணும், கோளாறு இல்லாமல் இருக்கணும், சிறப்பானதாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அந்த கருவிழியில். அப்படி இருந்தால் தான் பார்வை நமக்கு நல்லா தெரியும். அந்த கருவிழிக்கு தான் இன்னொரு பெயர் கண்மணி. இந்த கண்ணில் இருக்கிற, இந்த முகத்தில் இருக்கிற 2 கண்ணில் இருக்கிற இந்த கண்மணிகள் நன்றாக இருப்பதால் தான் இந்த கண்ணுக்கே பெருமை. பார்க்க முடியும், உலகை ரசிக்க முடியும், படிக்க முடியும். அதுபோல கல்வியாகிய கண்ணுக்கு மாணவர்களாகிய கண்மணிகள் தான் முக்கியம். அவங்க நல்லா இருந்தால் தான் கல்விக்கே பெருமை. அதனால தான் நான் மாணவர்களை மாணவ கண்மணிகளே என்று அழைப்பது வழக்கம். இன்றைக்கு இந்த நிகழ்வை நம்முடைய அன்பு தம்பி சொன்னதை போல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அந்த இனிப்பு வகைகளின் சக்கரவர்த்தி, உலகத்தரம் மிக்க இனிப்பு வகைகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். அந்த நிறுவனம், அப்புறம் தமிழ் கூடல், ஹம்சவர்தினி என்ற இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நம்முடைய அருமையான இந்த மைக் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க, மனம் நிறைந்த நன்றி. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லணும். ஏன்னா
ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் தாம்பரம் பக்கத்தில் ஒரு லயன்ஸ் கிளப்பு ஒரு சிறப்பு கூட்டம், அதுக்கு நான் தான் சிறப்புரை போயிருந்தேன். லயன்ஸ் கிளப்னா கேட்கவாப்பா வேணும், பெரிய கூட்டம், பெரிய ஆடிட்டோரியம். பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி எப்படின்னு கையை காமிச்சாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னங்க நான் பேசுகிறது கேட்கலையா உங்களுக்குன்னு. கேட்கலை நாங்கள். அப்போ நான் அந்த மைக் சிஸ்டத்தில் சொன்னேன், சின்ன தம்பி நான் பேசுகிறது பின்னால் கேட்கலையாமே தம்பி, இந்த மைக்கில் ஏதோ கோளாறு போல இருக்குது, சரியில்லை போல இருக்கேன்னு சொன்னவன் அந்த தம்பி ஒரு விஷயம் சொன்னார். மைக்கிலலாம் ஒன்றும் கோளாறு இல்லைக்கா, ஸ்பீக்கர் சரியில்லைக்கான்ட்டார். எந்த ஸ்பீக்கரை சொன்னாருன்னு தெரியல. அங்கே வேற அந்த பாக்ஸாக வச்சுருக்கிறாங்க, இது ஒரு ஸ்பீக்கர் தான். அவர் எந்த ஸ்பீக்கரை சொன்னார்னே தெரியல. அதனால் என்றைக்குமே மைக் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருந்தால் தான் பேச்சு நல்லா இருக்கும். நம்முடைய தொகுப்புரையாளர் என்னை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுப்பா. முதுபெரும் தமிழறிஞர் தேவையாப்பா, வெறும் தமிழறிஞர்னு சொன்னாவே போதும். இந்த முதுபெரும் அப்படின்னா ஐயோ 70-80 வயசு இருக்கும் போல இருக்கே நினச்சிட மாட்டாங்களா? நம்மலாம் வயசில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா? எதுக்காக இந்த மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வர்றோம்? வயசை குறைச்சி காமிக்கணுன்றது தான். முதுபெரும் தமிழறிஞர். அப்புறம் நம்முடைய விஜயகுமார் தம்பி ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னாரு. எனக்கு இந்த பாடுவாங்கன்னு சொன்னாலே எனக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் மதுரைப்பா. இந்த மதுரையில் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு கல்லூரியில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப திருமணத்துக்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. வந்தவங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா 2-3 பேர்லாம் வந்திருந்தாங்க. மாப்பிள்ளையோட அப்பா ஒரு இசை பிரியர் போல இருக்கு. அவர் என்ன சொன்னார், எங்கள் அண்ணனை பார்த்து, என் தம்பி உங்கள் தங்கச்சி நல்லா பாட்டு பாடுமான்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வி, உன் தங்கச்சி நல்லா பாட்டு பாடுமாப்பான்னு கேட்டார். எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்கணும், ஆமாங்க ஐயா என் தங்கச்சி பாடும் இல்லாட்டி பாடாதுன்னு சொல்லியிருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஆமாங்க ஐயா என் தங்கச்சி பாட்டு படிக்கும்னா. அவர் என்ன கேட்டார், பாடுமா பாடாதா? இவன் என்ன சொல்லியிருக்கணும், பாட்டு பாடும் பாடாதுன்னு. இவன் படிக்கும்னா அப்போயே அவர் கொஞ்சம் புரிஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போயும் அவர் புரிஞ்சுக்கிறல. அப்போ ஒரு 4 வரி பாடுமா அப்படின்னார். நான் எங்கள் அண்ணனை பார்க்குறேன், எங்கள் அண்ணன் என்னையை பார்க்குறான். நான் சொன்னேன், ஏன்டா அப்படி கோர்த்து விட்ட, பாடவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, நீ பாட்டுக்கு சொல்லிட்டே அப்படின்னு. எதையாச்சும் ஒன்று பாடுப்புல, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, 2 வரி எடுத்து விடு அப்படியே அப்படின்னுச்சு எங்கள் அண்ணன். சரி ஏதோ ஒரு 2 வரியை எடுத்து பாடின உடனே இந்த மாப்பிள்ளையுடைய அப்பா டக்குன்னு என்ன பண்ணார், பாக்கெட்லேருந்து ஒரு 500 தாள் எடுத்து என் கையில் கொடுத்துட்டார். வச்சுக்கம்மான்னு. எனக்கு ரொம்ப ஒன்றுமே புரியலை. எங்கள் அண்ணனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. உடனே எங்கள் அண்ணன் சொன்னா, ஐயா என் தங்கச்சி நல்லா பாடி இருக்கு போல இருக்கு, அதான் 500 ரூபா கொடுத்துருக்குறேங்க, கல்யாண தேதியை மட்டும் நீங்கள் குறிங்க, அப்புறம் பாருங்க என் தங்கச்சியை பி சுசீலா மாதிரி பாட வைக்கிறேன்னுச்சு. உடனே அவர் சொன்னார், பெரியவர், தம்பி ரொம்ப அவசரப்படுறேன், நான் 500 ரூபா கொடுத்தது உன் தங்கச்சி பி சுசீலா மாதிரி பாடணுன்றதுக்காக கிடையாது, இனிமேல் வாயை திறந்து பாடவே கூடாதுன்றதுக்காக தான் நான் 500 ரூபா கொடுத்தேன். இதெல்லாம் விட ஒரு பெரிய, எப்பா நல்ல பிள்ளைங்கப்பா, நீங்கள்லாம் அருமையான பிள்ளைங்க. எங்கள் பயலுகிட்டலாம் அப்படி நாங்கள் பேச முடியுமா? ஒரு தடவை இப்படி தான் ஒரு சிறப்புரையாளர் பேசி முடிச்சிட்டாரு. தமிழ் துறைன்றதுனால நான் பேசுகிறேன், நன்றி சொல்லணும் இல்லையா? ஒரு 15 நிமிஷம் போல் பேசணுன்னா பயங்கரமாக கைத்தட்டினாங்க என் பயலுகள்லாம். நான் வழக்கமாக தட்டுறாங்க போல இருக்குன்னுட்டு, என்னடா மேம் நல்லா பேசுனாடா பயங்கரமாக கைத்தட்டினீங்க அப்படின்னா, மேம் போங்க மேம், கடைசியில் 2 வரி சொன்னீங்க பாருங்க மேம், சூப்பர் மேம் அப்படின்னா. கடைசியில் 15 நிமிஷம் பேசணும்டா, கடைசியில் என்னடா சொன்னேன் அப்படின்னா, இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன், நன்றி வணக்கம்னு சொன்னீங்க பாருங்க. அங்கே நின்னீங்க மேம் நீங்கள். என்ன ஏலே நெசமாவாடா, என்னடா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, இதை விடலாம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் நடந்திருக்குப்பா, உங்ககிட்ட சொல்லலாம். நீங்கள் என் பிள்ளைங்க மாதிரி தான், என்னுடைய மாணவர்கள் என் பிள்ளைங்க மாதிரி தான், உங்ககிட்ட சொல்லலாம், தப்பாக நினைக்க மாட்டீங்க. என்னாச்சுன்னா, இந்த ஆவடி விஜயந்தா நன்மாதிரி மேல் மாடல் ஸ்கூலில் சேர்ந்த முதல் ஆண்டே என்ன ஆச்சுன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தின விழா நடந்தது. அப்போ ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு கேம் வைப்பானுங்க போல இருக்குது ஆசிரியர்களுக்காக. அந்த தடவை என்னுடைய நேரம் வேறு என்னப்பா பண்ணுறது, ஒரு பெரிய கண்ணாடி பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி சுருட்டி போட்டு இப்படி குலுக்கி எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொன்றா எடுங்க, அதில் என்ன வருதோ அதை நீங்கள் செஞ்சு காமிக்கணும்.
எனக்கு என்ன தெரியுமா சீட்டில் வந்துச்சு, நான் எடுத்த சீட்டில் பாட்டு போட்டி இல்லைப்பா, பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலை அழகாக அந்த அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கான் அழகாகன்னு. ஏண்டாடே இதெல்லாம் நியாயமாடான, ஆஹா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாடா, யார்ட்டும் டீச்சர்கிட்ட மாற்றிக்க. என்னம்மா நீங்கள் பாட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்றீங்க, உங்களுக்கு என்ன வந்ததோ அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படியான்னு சொல்லிட்டு, சரி யாருக்கிட்ட இந்த பாட்டை கேட்குறது, தெரியவே தெரியாது அந்த பாட்டு எனக்கு. அப்போ ஒரு மேமு, ஒரு தமிழ் மேம் சரோஜா மேம், அவங்கக்கிட்ட ஓடினேன். மேம் எனக்கு இந்த பாட்டுக்கு நல்லா பாடுவாங்க, எனக்கு இந்த பாட்டை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே பாப்பா எனக்கு தெரியும் இந்த பாட்டு. நான் சொன்னேன் ரொம்பலாம் வேண்டாம், ஒரே ஒரு ஸ்டான்ஸை மட்டும் சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பல்லவி என்னை, அடுத்து ஒரே ஒரு சரணம் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. சரி என்ன பண்ண, திருப்பி 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 அந்த பாட்டை அப்படியே பைஹார்ட் மனப்பாடம் பண்ணி 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 சரின்னு மேடை ஏறியாச்சு. என்னுடைய டேர்ன் வந்தது, நான் அந்த பாட்டை பாடினேன். எது அன்பு? முக்கியமான ஒரு தலைப்பு. இன்றைய வாழ்க்கைக்கு, நம்முடைய மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு பண்பு இந்த அன்பு இல்லையா? பொதுவாக நம்ம என்ன, நமக்கு தெரிஞ்சதான் எல்லாமே. இந்த உலகத்தை இறைவன் படைத்தான். படைத்த இறைவன் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்று வகைப்படுத்தி உயிரை படைத்தான், உயிர்களை படைக்கிறான். இது நமக்கு தெரியும் இல்லையா? மனிதன் என்ன, ஆறறிவு படைத்தவன் மனிதன் சொல்கிறோம் இல்லையாப்பா? இந்த ஓரறிவு அப்படின்னா என்ன? ஓரறிவுனா தொடக்கூடிய அந்த உணர்வு மட்டும் இருக்கிறது தான் ஓரறிவு. மரம், செடி, கொடி, புல், பூண்டு இவையெல்லாம் ஓரறிவு. இப்போ தொட்டாச்சி நீங்கள் போய் தொட்டோம்னா அது சுருங்கிடும் இல்லையா? அது மாதிரி இவையெல்லாம் ஓரறிவு. ஈரறிவு என்பது தொடுதலும் தெரியும், உண்ணுதல் என்ற உணர்வையும் பெற்றிருக்கும், அதுதான் ஈரறிவு. இந்த ஈரறிவு நத்தை, நண்டு இவையெல்லாம் தொடு உணர்வு உண்டு, உற்றறியும் உணர்வு உண்டு, உணவு உண்ணவும் செய்யும், இது ஈரறிவு. மூன்றாவது அறிவு எறும்பு, கரையான் இவையெல்லாம் மூன்றாவது அறிவு. ஏன்னு சொன்னால், எங்கே வந்து நீ பலகாரம் வச்சுருந்தாலும் எறும்பு தேடி போயிடும். எப்படி போகுது? நுகர்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த அறிவு அதற்கு உண்டு, அது மூன்றறிவு. அடுத்து நான்கறிவு. நான்கறிவு என்ன அப்படின்னா, நண்டு, தும்பி, பட்டாம்பூச்சி இவைகள் எல்லாம் நான்கறிவு. இவைகள் எல்லாம் என்ன செய்யும்னா, ஒன்று உற்றறியக்கூடிய அறிவு, ரெண்டாவது உண்ணக்கூடிய அறிவு, தொடக்கூடிய அறிவு, நுகரக்கூடிய அறிவு, அடுத்து வருவது காணுதல், பார்க்கும். இவையெல்லாம் ஐந்து அறிவு என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த நான்கு அறிவோடு அது வேறு ஒன்றையும் உடையது. அதுதான் என்ன? ஒலி எழுப்பி உறவை பலப்படுத்தக்கூடிய அறிவு இந்த ஐந்து அறிவு. இப்போ யானை பாருங்க, நாய், நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறோமே, ஏன் நாய் வளர்க்குறோம்? அது நம்மை பார்த்த உடனே ஒலி எழுப்புது, குறைக்குது, அன்பாக குறைக்குது. என்ன, தெரியாதவங்களை பார்த்தா ஒரு மாதிரி குறைக்கும், அன்புடையவங்களை பார்த்தா ஒரு மாதிரி குறைக்கும், கோபம் வந்தால் ஒரு மாதிரி குறைக்கும், வலி வேதனை என்றால் ஒரு மாதிரி சத்தம் எழுப்போம். இந்த அறிவு படைத்ததா ஐந்தறிவு. ஆனால் ஆறாவது அறிவுன்னு மனிதனை சொல்கிறோமே, என்ன காரணம்? என்ன காரணம்? இது நல்லது, இது கெட்டது, இது வேண்டும், இது வேண்டாம், இது நமக்கு ஏற்புடையது, இது ஏற்புடையது அல்ல என்று பகுத்து அறியும் அறிவை உடைய, இந்த பகுத்தறிவு என்ற அறிவை உடையதுதான் ஆறறிவு. அந்த ஆறாவது அறிவை உடையவன் தான் மனிதன். ஆகவேதான் படைப்பிலே மிக உயர்ந்த படைப்பு எந்த படைப்பு என்று சொன்னால் அது மனித படைப்பு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது சொன்னாங்க இல்லையா அவை பாட்டி? எப்படினாலும் பிறந்துட்டு போயிட முடியாது. ஏன் மானிட பிறவிக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுத்தாங்க என்று சொன்னால், இந்த ஆறு அறிவையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவன் என்ன செய்யறான்? இந்த அன்பு என்ற ஒன்றை வைத்து உலகத்தையே தனக்குள்ள கட்டுப்படுத்துறான். அதனால தான் அவன் ஆறறிவு படைத்த படைப்பிலே மிக உயர்ந்த படைப்பு மனிதன். சரி, மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறது அன்புன்னு சொல்றாங்க இல்லையா? கவிஞர் வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். மனிதன் மனிதன், எவன்தான் மனிதன்? வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்பும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும்
பிறருக்காக செந்நீரும் சிந்தும் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். வாழ்ற போது செத்து செத்து பிழைப்பது மனித பிழைப்பா? இல்லை, வாழ்ந்த பின்பு நம்முடைய பேரை நாட்டி நிலைப்பது மனித பிறவியா? ஒரு கவிஞன் இப்படி எழுதலாம்ப்பா, நாம் உயிரோடு வாழ்கின்ற பொழுது நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, நான் மடிந்த பின்பு யாரும் நம்மை மறக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது எது தெரியுமா? அதுதான் அன்பு. அந்த அன்பு எது அன்பு? இப்போதான் நமக்கு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். ஒவ்வொரு சமயங்களும் அன்பை பற்றி ஒவ்வொரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அன்பே சிவம்னு சொன்னீங்க இல்லையா? அன்பே சிவம். உலக சமயங்களை எடுத்துக்கொண்டா சமயங்கள் முதல்ல ஏன் தோன்றியது அதுவே நமக்கு தெரியும். அதாவது கரடு முரடான மனம் இந்த மனம்ப்பா. நம்ம மனசு இருக்கே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார், உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாயிருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை இரையாக்கும் முதலை குணம், ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா அப்படின்னு சொல்லுவார். அதாவது உறங்கையிலே பூனை, நம்ம வீட்டில் ஒரு பூனை வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வருமா? எல்லாம் தூங்கினா பதுங்கி 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 வரும். இது பூனையுடைய குணம். அதே மாதிரி ஒரு பொருள் நல்லா உருப்படியாக அழகாக இருந்துச்சுன்னா அதை பிச்சு அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது குரங்கு குணம். குரங்கு கையில் கிடச்ச பூமாலைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம். இந்த முதலை இருக்க பாரு, முதலை ஆற்றுக்குள்ளே தெரியாமல் காலை வச்சு இறங்கிட்டோம், அவ்வளோதான், பிடிச்சிட்டு போய் இரையாக்கிறோம். இதெல்லாம் தனிப்பட்ட குணம். குரங்குக்குன்னு ஒரு குணம், முதலைக்குன்னு ஒரு குணம், பூனைக்குன்னு ஒரு குணம், நாய்க்குன்னு ஒரு குணம். எந்த முதலையும் கரையேறி வீடு விட வந்து என்னப்பா ஒருத்தன் கூட ஆற்று பக்கம் வரமாட்டேங்கிறீங்க, நான் எத்தனை நாள் பட்னியாக கிடக்குது, வாங்கடா எவனாச்சும் வந்து பிடிக்குமா, வீட்டுக்குள்ள வந்து பிடிக்குமா? இல்லை இல்லை, முதல்ல வராதுப்பா, ஆற்றுல தான் இருக்கும். ஆனால் இந்த பூனை குணம், குரங்கு குணம், முதல குணம் எல்லாமே சேர்ந்து யாருக்கிட்ட இருக்கு? மனிதனிடம் இருக்கிறதே. இப்படிப்பட்ட மனிதனை பக்குவப்படுத்துவது, சமைப்பது, மனித மனதை சமைப்பதுதான் சமயம். அந்த சமயங்களில் உலக பெரும் சமயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்து சமயத்தை சொல்கிறோம், அடுத்து கிறித்தவ சமயத்தை சொல்கிறோம், இஸ்லாத்தை சொல்கிறோம், புத்தத்தை சொல்கிறோம். இந்த இந்து சமயம் என்ன சொல்லுது? அன்பே சிவம், அன்பே சிவம். இறைவன் அன்பானவன் இல்லையா? சிவன் அன்பு வடிவானவன். கிறித்தவம் என்ன சொல்லுது? அன்புதான் கடவுள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். கிறித்தவம் சொல்லுது, உன்னை நீ அன்பு காட்டுற, நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறோம்? அன்பு நேசிக்கிறோம், நம்ம நேசிக்கிறோம். நீ உன்னை நேசிப்பது போல அயலானை நேசி, இது கிறித்தவம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்கிறது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் இணையில்லா அருளாளன், அளவில்லாத அன்பாளன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. புத்தம் என்ன சொல்லுது? அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் இன்ப ஜோதி, அன்புதான் உலகமாக சக்தி என்று சொல்லுகிறது. அப்படி உலக சமயங்கள் எல்லாம் அன்பை சொல்லுகின்ற காரணத்தினால் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வள்ளுவம் சொல்லுது, அன்பு அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. அதாவது என்ன தெரியுமா? மனதுக்குள்ள அன்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு அலையிறாங்களே ஒரு கூட்டம், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? கொடுமையான பாலைவனத்தில் ஒரு வத்தலந்தொத்தலமாக இருக்கிற மரம் செழிப்பாக வளர முடியுமா? வளரவே முடியாது, பட்டு போய்விடும். அப்படித்தான் அன்பு இல்லாத வாழ்க்கை பட்டு போய்விடும். சரி, அப்போ இந்த அன்பை எப்படி, இந்த அன்பை நம்ம வகைப்படுத்துறது? காதல் அப்படின்னு சொல்கிறோம், நட்புன்னு சொல்கிறோம், தாய் அன்பு தந்தை அன்புன்னு சொல்கிறோம், இனி உறவுகள் என்று சொல்கிறோம், இரக்கம் கருணை இறைவன் மீது கொண்ட அன்பை பக்தின்னு சொல்கிறோம். ஆனால் எது தெரியுமா அன்பு? 3 தான். 3 நான் சொல்லி முடிச்சேன். எது தெரியுமா அன்பு? புரிதலே அன்பு, புரிந்து கொள்ளுதலே அன்பு. எதை புரிந்து கொள்வது? யாரை புரிந்து கொள்வது? புரிதல் இல்லாத வாழ்க்கை ஒன்று இருந்தால் எப்படி பார்க்க யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தால் வர்றீங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கும் நமக்கும் புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த
வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? வீட்டில் இருக்குமா? உண்மையாக நடந்த செய்தியை சொல்கிறேன். என் பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான், எஸ்பிஎஸ்குள்ளே படிச்சுட்ருக்கான். அப்போ என்ன பண்ணால், வழக்கமாக கணக்கில் நல்ல மார்க் 100க்கு 100 வாங்குறவன் தான். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தெரிஞ்சு 70 மார்க் தான் வாங்கியிருக்கிறான். எங்கள் கணவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, சைன் போடவே மாட்டேன்டா, உனக்கு கையெழுத்து போடவே மாட்டேன், உனக்கு எவ்வளவு சேட்டை இருந்தால் 100 மார்க் வாங்குறவன் 70 மார்க் வாங்கினேன். அவனா பேசாமல் மீதேனா, இனிமேல் நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னாரு எங்கள் கணவர். உடனே ஓகேடா மாப்பிள்ளன்ட்டான் அவன். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, இனிமேல் அப்பான்னு சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன. அடுத்த நிமிடமே அவன் என்ன சொன்னான், ஓகேடா மாப்பிள்ளன்ட்டான். என்னடா இப்படி சொல்லிட்டான்? ஆமாம், அவர் தானே அப்பான்னு சொல்லக்கூடாதுனாரு, அதான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டேன். என்ன ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைன்னு பாருங்க. புரிதல் இல்லாத ஒரு நிலை. சரி, அப்பாவுக்கு தான் அப்படி ஷாக் கொடுத்தான்னு பார்க்குறீங்களா? எனக்கு அதை விட பெரிய ஷாக் கொடுத்தான்ப்பா என் பையன். துணி தைச்சிக்கிட்டு இருந்தேன். என் சொந்த கதையை சொல்லலாம் இல்லையா, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமாம், துணி தைச்சிக்கிட்டு இருந்தேன், கிழிஞ்சு போன துணியை தைச்சிட்டு இருந்தேன். சரி, நூல் காலி ஆயிடுச்சு, மறுபடியும் நூல் கோர்க்கணும்னு நூல் கண்டை எடுத்து நூலை எடுத்து கோர்த்து பார்க்குறேன், கோர்க்கவே முடியலை. என் மகன் வந்தான். அப்போ அவன் 12th என்னமோ படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிறான் என்னைய, ஏம்மா நீ 1 மணி நேரம் ஆனாலும் நீ நூல் கோர்த்துக்கிற முடியாதுமான்னா. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா, உன் கையில் இருந்த ஊசி கீழே விழுந்து 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சுமா, போமா அப்படின்ட்டு. ஊசி கீழே விழுந்து 15 நிமிஷம் ஆகி போச்சு, எனக்கு தெரியலை. நான் கையில் ஊசி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஊசி கீழே விழுந்துருச்சு, அதை அவன் எடுத்து கொடுக்கணுமா இல்லையா? என்ன ஒரு புரிதல்! வீட்டுக்குள் புரிதல் இருக்கணும்ப்பா. வீட்டுக்குள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் புரிதல் இருக்கணும். அதே மாதிரி அம்மா அப்பா அவர்களுக்குள் புரிதல் இருக்கணும். புரிதல் இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை. கணவன் மனைவியை புரிந்திருக்க வேண்டும். அம்மாவை பற்றி அப்பாவுக்கு தெரியணும், அப்பாவுடைய குணங்களை பற்றி அம்மாவுக்கு தெரியணும். இதுதான் அன்பு, புரிதல் தான் அன்பு. புரிந்துக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு, நாம் கேட்குறோம். அவரை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்களை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே ஒரு பையன் ஒரு பாடத்தில் அவன் மார்க் வாங்கலை, குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறான்னா அவனை எடுத்தவனை அடிக்கிறதோ உதைக்கிறதோ இல்லை, அவனை அரவணைக்க வேண்டும். அழைத்து அவங்கிட்ட பேசணும். பேசி, என்னாச்சுப்பா, ஏன்டா மார்க் வாங்கலை, உனக்கு என்ன பிரச்சனை என்று எந்த ஆசிரியர் புரிந்து கொண்டு அன்பு காண்பிக்கிறாரோ அந்த மாணவன் வெற்றி பெறுவான் பாவே வாழ்க்கையில். அப்படி வந்தவங்க தான் நாங்கள்லாம். இன்னைக்கு நான் உங்க முன்னால நிக்கிறேன்னா எங்க பேராசிரியர்கள் எனக்கு போட்ட பிச்சை, வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது எங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. 1ஆம் ஆண்டு படிக்கிற அனைத்து கல்லூரி போட்டிகளில் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா பேச்சு போட்டியில் 2வது பரிசு, நான் BA 1ஆம் ஆண்டு படிக்கிறேன் எங்கள் கல்லூரியில். அந்த பரிசு வாங்கி வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக் மாரடைப்பில் இறந்தாங்க. எங்கள் அம்மா இறந்த 6வது மாதம் எங்கள் அப்பாவை இறந்துட்டார். அப்போ எனக்கு முழு ஒத்துழைப்பும் உற்சாகமும் என்னை புரிந்து கொண்டு என்னை படிக்க வைக்க வேண்டும் என்று என்னை தூண்டியவர்கள் வேற யாருமே இல்லை, உற்றார் உறவினர்களோ யாருமே கிடையாது, என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள். அவங்க வந்து நின்னாங்க எங்க வீட்டில், எங்க பேராசிரியர் பெருமக்கள் வந்து நின்னாங்கப்பா. எந்த மாணவிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு கிடைச்சது. எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் வந்து நின்னாங்க. நின்று அந்த பிள்ளையை கல்லூரிக்கு அனுப்புங்க, படிக்கட்டும், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை படிக்கட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க என்று என்னுடைய அண்ணனுக்கு உற்சாகப்படுத்தினாங்க, தைரியம் கொடுத்தாங்க. அந்த புரிதல் தான் நான் இன்றைக்கு நிற்கிறேன். அதே போல மாணவர்கள் ஆசிரியர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் வந்து நம்ம மாணவர்கிட்ட வர்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு மனசில் நம்ம பையனை நம்ம கிட்ட, எந்த ஒரு ஆசிரியனும் என் மாணவன்னு சொல்ல மாட்டாங்கப்பா, என் பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஆசிரியர் நீங்கள் பாருங்களேன், என் பிள்ளைங்க, என்னை நிறையா பேர் என்கிட்ட சொல்லுவேன், மணி மிஸ் உங்கள் பிள்ளைங்கள்லாம் அங்கே பாங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்படின்னா ஓடுவேன், என் பிள்ளைங்களை எங்கே நிற்குதுங்க அப்படின்ட்டு ஓடுவேன். இப்போ ஏன் பிள்ளைங்க அப்படின்றப்ப ஆசிரியருக்கு என்ன, படிக்கிற பிள்ளைகள் யாரோ இல்லை, பெற்றவர்கள் வேறோ. ஆனால் கல்லூரிக்கு பள்ளிக்கு வந்த பிறகு நீங்கள் யாருடைய பிள்ளைகள், எங்கள் பிள்ளைங்கப்பா,
எங்கள் பிள்ளைகள். தட்ஸ் வை the teachers are called the second parents of the students. தெரியுமா உங்களுக்கு? they are the second parents. வேற யாரும் கிடையாது. வேற யாருக்குமே அந்த மதிப்பு மரியாதை கிடையாது, அந்த சிறப்பு கிடையாது. only for the teachers. ஒரு ஆசிரியருக்கு மட்டும்தான் அந்த இரண்டாவது பெற்றோர். அதுதான் புரிதல். இந்த புரிதல் தான் அன்பு. சரி, இரண்டாவது உணர்தல் தான் அன்பு. உணரணும். புரிதல் வேறு, உணர்தல் வேறுப்பா. உணர்தல் என்றால் உன் நண்பன் பக்கத்தில் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு ஒரு மன கஷ்டம். அப்போ நீ உணர்ந்துக்கிற, என்னடா அப்படி இருக்கிறான், ஏன் அவள் இப்படி இருக்கிறா, இப்படி இருக்க மாட்டாளே, கலகலப்பானவளாச்சு என் ஃப்ரெண்டு, ஏன் இப்படி டல்லாக இருக்கிறா. அப்போ கேட்குறோம், என்னடியாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன்டா அப்படி இருக்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை கேட்குறோம் இல்லையா. இதுதான் உணர்தல். இந்த உணர்தலே அன்பு. அதாவது ஒருவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறோம், ஒருவருடைய மனநிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வை மதிக்கணும். முதல்ல உணர்வை மதிக்கணும். பிள்ளைகளுடைய உணர்வை பெற்றோர் மதிக்கணும். உன்னுடைய பெற்றோர் உணர்வை நீ மதிக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணாரு, பாடம் நடத்திட்டு இருந்தார், ஆங்கில பேராசிரியர். ஷேக்ஸ்பியரை பற்றி சும்மா த 12th நைட் ட்ராமா நடத்துகிறார். ஒலிவியா மல்வோலியா சும்மா பிச்சு ஓதுறார் கேரக்டர் பற்றி சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் த ஹீரோஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு நாடக மேடை, நீ தான் கதாநாயகன், யூ ஆர் த ஹீரோஸ் அப்படின்னு உணர்ச்சி வசம் சொல்வது. பின்னால் சொன்னாரு, எஸ் சார், மை ஃபாதர் இஸ் த வில்லன் அப்படின்னா. ஆகா, என்னப்பா அப்படி ஆயிடுச்சு, கையெல்லாம் தட்டுறீங்க. அவன் சொல்றான், உன்னுடைய ஃபாதர் நீ தான்டா ஹீரோன்னு அவன் சொல்றான். ஆமா, எங்க அப்பா தான் வில்லன்றான். அப்ப எந்த அளவுக்கு உணர்தல் இல்லப்பா. பிள்ளைகளுடைய மனநிலையை உணர்வது தான் அன்பு. அந்த அன்பு இருந்துட்டா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை வருமா? கல்யாணமாகி நீங்க எல்லாம் குடும்பத்தில் உங்க பாட்டி தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா? தாத்தா பாட்டியெல்லாம் வீட்டில் இருந்துருக்கிறாங்களா? அப்படி ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, திருமணமாகி வந்து 4 வருஷம் ஆச்சு, மாமனார் தவறி போயிட்டார், மாமியார் மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுது, தினம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை, கணவர்கிட்ட. இந்த பாருங்க, நான் சொல்லிட்டேன், இந்த வீட்டில் ஒன்று நான் தான் இருக்கணும், உங்கள் அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க. அவர் ஏம்மா பாவம்மா, எங்கள் அம்மா வயசாகி போச்சுமா, 60-65 வயசாகிடுச்சு, பாவம் எங்கே போய் என்னம்மா செய்யும், நம்ம வீட்டில் அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கட்டுமாம்மா. அதெல்லாம் இல்லை, முதல்ல உங்கள் அம்மா பேக்கப் பண்ணி முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிருங்க. புரிதல் இல்லாத அன்பு. புரிதல் இருந்தால் இந்த அவங்களும் ஒரு மாமியார் வயசானவங்க, அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, சாப்பாடு யாரு கொடுப்பா, அந்த உணர்ந்தால் இந்த வார்த்தை இந்த அம்மா சொல்லுமா. சரி சொன்ன உடனே கணவர் என்ன பண்ணிட்டார், வேறு வழியே இல்லைன்னு இந்த மாமியாரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வந்துட்டார். வந்தவர் 2 நாளாக நல்லாவே இல்லைப்பா, முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே சோகமாக இருக்கிறார். 4 நாள் ஆச்சு. அன்றைக்கி ஆஃபீஸில் இருந்து வராரு, வரும்போதே ஸ்வீட்டு காரம் பலகாரமெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக வராரு, பாட்டு பாடிக்கிட்டே. அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க மனைவி, என்னங்க 4 நாளாக ரொம்ப சோகமாக இருந்தீங்க, முதியோர் இல்லத்தில் எங்கள் அம்மா விட்டுட்டேன்னு, இன்றைக்கி என்ன ரொம்ப ஜாலியாக வர்றீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா போய் பார்த்தீங்களா? ஆமாம், எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு தான் வர்றேன். எப்படி இருக்காங்க உங்கள் அம்மா? இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க, எங்கள் அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. என்ன விஷயம்? எங்கள் அம்மாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டாங்க, இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குறாங்க முதியோர் இல்லத்துலையே. ஆமாங்க, ஆமாம், எங்கள் அம்மாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டாங்கடி அப்படின்னாரு. யார் அவங்க அப்படின்னா, வேற யார், உங்கள் அம்மா தானா? வேற யாரு, உங்க அம்மா? ஐயோ, எங்க அம்மாவா? ஆமா, இன்னைக்கு காலையில் தாண்டி உங்கள் அண்ணங்காரன் வந்து முதியோர் இல்லத்தில் உங்கள் அம்மாவை சேர்த்து விட்டு போயிருக்கான்னு சொன்ன உடனே இந்த அம்மா, அட பாவி, பெத்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு ஏடா நல்லா இருப்பானா இந்த அம்மா. இதுதான் உணர்வில்லாத ஒரு நிலை. இந்த உணர்தல் மாமியாருடைய மனநிலையை பெண்கள் ஒருவருக்கொருவர் அந்த உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்தல் இல்லாத நிலையை தான் என்ன சொல்கிறோம், அன்பு விலகி போகிறது. அதனால்தான் சொல்கிறேன், உணர்தலே அன்பு. உணர்தல் தான் அன்பு, உணர்ந்து கொள்வது அன்பு. அடுத்து அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, ஒரு சின்ன மன முறிவு வந்துருச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கணும், ச்சே என் ஃப்ரெண்டாச்சு, அவன் அப்படிலாம் பண்ணுவானா, அவன் நிலைமையில் நான் இருந்தால் நான் என்ன முடிவெடுத்திருப்பேன்,
என்று உணர ஆரம்பித்து விட்டால் அங்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு முறிவே கிடையாதுப்பா. நம்ம சங்க இலக்கிய பாடல் ஒன்று சொல்லும், என்ன தெரியுமா? இந்த நட்பு கிடையாது, அது ஒரு அகப்பாடல், காதலை பற்றி சொல்கின்ற ஒரு பாடல். யாயும் யாயும் யாராயிரும், எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். எப்பா அந்த தலைவன் பேசுகிறப்ப தலைவன் சொல்கிறான், இங்கே பாரு, எங்கம்மா யாரோ உங்கம்மா யாரோ, எங்கப்பா யாரோ உங்கப்பா யாரோ, நீயும் நானும் உறவினர்களோ உற்றாரோ கிடையாது. ஆனால் நம்முடைய 2 மனங்களும் ஒன்று கலந்து விட்டது. எப்படி என்று சொன்னால், ஒரு சிவந்த மண் இருக்கக்கூடிய செம்மண் நிலத்திலே தண்ணி விழுந்தா அது எப்படி செம்மண்ணுடைய அந்த சிவந்த நிறத்தை பெற்றுக்கொள்ளுமோ, அதே போல நம்முடைய மனங்கள் ஒன்று சேர்ந்து விட்டது என்று பாடக்கூடிய காதல் பற்றிய பாடல். இது வெறும் காதல் பற்றிய பாடல் மட்டும் நினைக்கிறீங்களா? நட்புக்கும் இதுதான் இலக்கணம் வகுக்கின்ற பாடல். உன்னுடைய தாய் யாரோ என்னுடைய தாய் யாரோ, உன்னுடைய அப்பா யாரோ என்னுடைய அப்பா யாரோ, நீ எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ எல்கேஜி யூகேஜி படித்து இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறேன், நான் எங்கோ பிறந்து எங்கோ எல்கேஜி யூகேஜி படித்து நான் இந்த கல்லூரிக்கு வந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் உனக்கும் எனக்கும் நட்பு என்ற அந்த ஒன்று கலந்த நிலை வந்து இன்று நீ வேறு நான் வேறு அல்ல, நாம் இருவரும் செம்மண்ணில் விழுந்த நீரை போல மாறிவிட்டோம் என்று நட்புக்கும் இலக்கணம் வகுக்கின்ற பாடல் தான் இந்த பாடல். நட்புக்கு சொல்லலாம். இப்படிப்பட்ட நட்பு எப்போது நிலைக்கும்? உணர்தலால் நிலைக்கும், உணர்ந்து கொண்ட அன்பால் நிலைக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கல்லூரியில் இருந்து என்னோடு BA 1ஆம் ஆண்டு இருந்து என்னோடு படித்த என்னுடைய தோழி இன்றைக்கும் எனக்கு நட்பாக இருக்கிறாள் மதுரையில். இது காரணம் என்ன? உணர்ந்து கொள்வது, கலந்து கொள்வது, ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொள்வது, அதுதான் அன்பு. சரி, அதனால தான் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டான ஒரு பாடல், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான், பிடிச்ச பாடல். என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சான். தெரியலையே அந்த பாட்டு உங்களுக்கு? ஆமாம், நீ எங்கே போன எங்கே மச்சான், என்னை எண்ணி எண்ணி ஏங்க வச்சான். என் ஃப்ரெண்டு அவனை மாதிரி ஃப்ரெண்டு யாருமே இல்லை, எங்கே போயிட்ட என்று என்னை ஏங்க வைக்கிறானே. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாரு அந்த வரி, நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீரை பொங்க வச்சான். ஏன்பா பொங்கணும் கண்ணில்? நட்பால நெஞ்ச தச்சிட்டான், அவனை நினைக்கின்ற பொழுதெல்லாம் கண்களில் கண்ணீர் பெருகுகிறதே. காரணம் என்ன தெரியுமா? அதுதான் உணர்ந்து ஒன்று கலந்த அன்பு. அந்த அன்புதான் நட்பு. அந்த அன்பால் மட்டுமே இந்த உலகை நாம் சாதிக்க முடியும்பா, வேறு ஒன்றும் கிடையாது. இறுதியாக சொல்வது விட்டு கொடுக்கின்ற அன்பு. இதுதான் ரொம்ப முக்கியம். விட்டு கொடுக்கின்ற அன்பு. இந்த விட்டு கொடுப்பது தான் அன்பு. எது அன்பு? புரிதல் அன்பு, உணர்ந்து கொள்வது அன்பு, மூன்றாவதாக விட்டு கொடுப்பது தான் அன்பு. ஒரு பெரிய மரம்ப்பா, ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை சுற்றி சுற்றி ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான், சின்ன வயசு பையன், 5 வயசு பையன். அந்த மரம் இலையெல்லாம் கொட்டுது, அதெல்லாம் எடுத்து 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 இந்த பையன் விளையாடு. கொஞ்சம் பெரிய பையன் ஆகிறான், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ரொம்ப சோகமாக வந்து மரத்தடியில் உட்காந்துருக்கிறான். அப்போ அந்த மரம் அவங்ககிட்ட கேட்டு, இதை கதை தான், மரம் கேட்குது, என்னடா தம்பி ஏன் சோகமாக வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லு. அந்த மரம் சொல்லிச்சு. அந்த பையன் சொல்கிறான், மரமே மரமே, நான் 10th போகணும், ஃபீஸ் கட்ட கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவ்வளவு தானே? ஒன்றும் இல்லைங்க, வா, என் மரத்தில் ஒரு கிளையை வெட்டி அதை சின்ன 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 துண்டுகளாக போட்டு போய் விற்றுட்டா உனக்கு ஓரளவுக்கு பணம் கிடைக்கும். அப்படியே செஞ்சான். ஒரு ஆளை கூட்டு வந்து கிளையை வெட்டி போய் விற்றான், பணம் ஃபீஸ் கட்டிட்டான், படித்தான். 12ஆம் கிளாஸ் கல்லூரி வந்துட்டான். அப்போ ரொம்ப சோகமாக வரான். என்னப்பா இப்போ என்னடா பிரச்சனை? காலேஜுக்கு போகணும், காசே இல்லை, என் நண்பர்கள்லாம் கல்லூரியை சேர்ந்துட்டாங்க, அதுக்கு என்னடா இன்னொரு ஒரு பெரிய கிளை இருக்க பாரு, அந்த கிளையை வெட்டு, அதையும் கொண்டு போய் விற்றுட்டு நீ ஃபீஸ், அதையும் விற்றுட்டான். இப்போ படித்து முடிச்சாச்சு, திருமணம் ஆகிருச்சு, அதிகமான பணிச்சுமை, அதிகமான பொருளாதார சுமை, அப்பையும் போய் நிற்கிறான். இப்போ எல்லா கிளையும் வெட்டியாச்சு, அந்த நடுமரம் மட்டும்தான் நிற்கிது. அப்போ அந்த மரம் சொல்லிச்சான், ஏண்டா தம்பி கவலைப்படுற, மனைவியை பற்றி குழந்தையை பற்றி கவலைப்படாத, இந்த மாதிரி நடுமரம் இருக்குது பற்றியா, இந்த மரத்தை அடியோடு வெட்டிரு,
வெட்டிட்டு கொண்டு போய் விற்று நீ ஏதானு ஒன்று செய்ய, ஒரு தொழில் மாதிரி ஏதானு ஒன்று தொடங்கு. அதே மாதிரி இவன் என்ன பண்ணான், நடுமரத்தை வெட்டுனான், விற்றான், நிறைய பணம் வந்துச்சு, ஒரு கடையை வச்சான், தொழில் தொடங்கினான். நல்லா இப்போ தொழில் நடந்துட்டுருக்கு. அவன் பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளானாங்க, அவர்களுக்கும் திருமணம் ஆச்சு. போடான்னு வெளியே விரட்டிட்டானுங்க பசங்க. வயதாகி போயிடுச்சு, 60 வயது ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறான், வந்து மரத்துக்கிட்ட வர்றான். கிளை இல்லை, இலை இல்லை, காய் இல்லை, கனி இல்லை, பழம் இல்லை, நடு மரமும் இல்லை. அங்கங்கே இந்த வேறு மண்ணில் பதிஞ்சு அது மட்டும் அப்படி மேடு மேடாக வேறு தெரியுது. அழுகிறான், உட்காந்து அழுகிறான். ஐயோ, இந்த மரத்தை நான் தானே வெட்டினேன், என்னுடைய படிப்புக்காக வெட்டினேன், கல்லூரி கட்டணத்துக்காக வெட்டினேன், திருமணமாகி தொழில் தொடங்க வெட்டினேன், பிள்ளைங்க கல்யாணங்காட்சிக்காக வெட்டினேன். இப்போ எதுவுமே இல்லையே, வேறவே மட்டும்தானே இருக்குன்னு வந்து அழுகிறான். அப்போதும் அந்த மரம், அந்த வேர் சொல்லிச்சான், அழுகாத ஐயா, எதுக்கு வருத்தப்படுற, விரட்டிட்டாங்களா, வாயா நான் இருக்கிறேன், இந்தா என் வேறு மேலே படுத்துக்கோ, வா என் வேரில் படுத்துக்கோ, நான் உனக்கு தலைனையாய் நான் இருக்கிறேன் வா என்று சொல்லி அவன் அந்த வேரிலே தலை சாய்த்து கதறி கதறி அழுகிறான். இது மரம் அல்லப்பா, நம்முடைய பெற்றோர். இது யாரு, மரம் அல்ல, நம்முடைய பெற்றோர். இருக்கிற வரைக்கும் நம்ம தூக்கி சுமந்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குழந்தைங்களா இருந்தமே, கண்ணே மணியே அப்படிலாம் கொஞ்சி, அப்போ என்ன பண்ணியிருக்கோம், மூஞ்சியில் மிதிச்சிருப்போம், நெஞ்சில் மிதிச்சிருப்போம், அடிச்சிருப்போம், என்னவெல்லாம் பண்ணியிருப்போம். சகித்து கொண்டார்கள். 5 வயது ஆகி பள்ளிக்கு போகின்ற பொழுது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார்கள். கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, பணத்தை கட்டுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இறுதியிலே அனாதரவாக பெற்றோர்கள் நிற்கிறார்கள். அப்பொழுதும் நமக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால், நம்மை மடியிலே சாய்த்து அரவணைத்து தடவி கொடுத்து அன்பை வழங்கக்கூடிய உண்மையான ஒரு விட்டு கொடுக்கின்ற அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற, அது வேறு யாரும் அல்ல, நம்மை பெற்றவர்கள் மட்டும்தான். இதை உணர்கின்றவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், வேற யாராலையும் முடியும். ஒரு கவிஞன் எழுதினான், ஒரு தந்தையானவன் தன் தோளிலே குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு, அங்கே பார், அதை பார், சாமியை பார் என்று சொன்னேன். அப்பொழுது தான் காணாத உலகத்தை எல்லாம் தன் பிள்ளை பார்க்க வேண்டும், உயரத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்கு தான் தன் தோளில் சுமந்து வெளி உலகை காட்டினான் என் தந்தை என்று ஒரு கவிஞன் சொன்னான். இன்னொரு கவிஞனா அதையும் அவனை மிஞ்சிட்டான். என் தந்தை என்னை அவர் தோளில் சுமந்து, மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும், அப்போ ஆற்றுல அழகர் இறங்குவார். அழகர் இறங்கும்போது இந்த இந்த அப்பா என்ன பண்ணான், தோளில் வச்சுட்டு, அந்த பார் சாமி, அதோ பார் சாமி, அதோ பார் சாமி, கும்பிடு கும்பிடு என்று என்ன சொன்னான். அப்போது எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமியே என்னை சுமந்து கொண்டு சாமியை கும்பிடு என்று சொன்னது. பிற்பாடு நான் அதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். எத்தனை பேர் அப்பாவை நம்ம பாராட்டுறோம், எத்தனை பேர் பாராட்டுறோம். 5 வயசில் இருக்கிற போது நண்பன், 15 வரும்போது 5 வயது இருக்க வரைக்கும் அப்பா, 15 வயது வரைக்கும் தோழன் அப்பா நட்பு, 20 வயது 25 வயசு ஆயிடுச்சுன்னா அதே அப்பா தான் எதிரி. நம்ம எத்தனை பேர் நம்ம அம்மா கிட்ட போய் உங்கள் வீட்டுக்கார பேசாமல் இருக்க சொல்லுங்கள், அவர் பாட்டுக்கு ஏட்டிக்கு படி பேசுகிறார் சொல்கிறோம் இல்லையா. விட்டு கொடுக்கின்ற அன்பு, இந்த அன்பு தான் இந்த உலகை வாழ வைக்கின்ற அன்பு. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், 5 அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ முருகனை கும்பிடு, பெருமாளை கும்பிடு, இயேசுவை கும்பிடு, அல்லாவை கும்பிடு, யாரைனாலும் கும்பிடுப்பா. ஆனால் இதுதான் முருகன், இதுதான் விஷ்ணு, இதுதான் மீனாட்சி, இதுதான் இயேசு, இதுதான் அல்லாஹ், இதுதான் புத்தன் என்று உனக்கு அறிவுறுத்தி காட்டியது யார்? அதுதான்ப்பா அந்த பெற்றவர்கள் தெய்வம். அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், முன்னால் உனக்கு 5 வயதிலே நீ அறியக்கூடிய தெய்வம். ஆக இப்படி இந்த 3 அன்பு, புரிதல் அன்பு, உணர்தல் அன்பு, விட்டு கொடுக்கின்ற அன்பு, இதையும் தாண்டிய ஒரு அன்பு கடைசியாக இருக்கிறது. அதுதான் நம் நாட்டின் மீது, மொழியின் மீது கொண்ட அன்பு. ஒரு கவிஞன், ஒரு ஆங்கில கவிஞன் இப்படி சொன்னான். என்ன தெரியுமா, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு எது அடையாளம்? அவனுடைய நாடி துடிப்பு, இரத்த ஓட்டம். 2வது மூச்சு காற்று, மூக்கில் கை வச்சு பார்க்குறோம் இல்லையா. இந்த நாடி துடிப்பு மூச்சு காற்றும் இருந்தால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பொருள். இந்த 2ம் இல்லை என்று சொன்னால் அவன் மரணம் அடைந்து விட்டான் என்று பொருள்.
அதுபோலத்தான் ஒரு மனிதனுக்கு மொழி உணர்வு, மொழி பற்று என்பது மூச்சு காற்றாக இருக்க வேண்டும். நாட்டு பற்று என்பது இரத்த ஓட்டமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால், மொழி பற்றும் நாட்டு பற்றும் இல்லை என்று சொன்னால், அவன் ஒரு நடைபிணம், இந்த மண்ணில் வாழ்வதற்கு ஏற்றவன் அல்ல என்று அந்த ஒரு ஆங்கில கவிஞன் சொன்னான். ஆகவே இவை எல்லாவற்றையும் மிஞ்சிய ஒரு அன்புதான் நம்முடைய மொழியின் மீது நாம் வைக்கின்ற அன்பு, நம் நாட்டின் மீது வைக்கின்ற அன்பு. அதனால் தான் அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, நிறைவுக்கு வந்துவிட்டோம். தம்பி முடிச்சிடலாங்களா? இறுதியாக கவிஞர் வாலியிடம் சென்று சிலர் கேள்வியை கேட்கிறார்கள். வாலிப கவிஞர் வாலி அவர்களே, கவிஞர் பெருமகன் அவர்களே, இறைவன் எங்கிருக்கிறான்? யார் இறைவன்? எங்கே வாழ்கிறான்? கோவிலில் வாழ்கிறானா? மசூதியில் வாழ்கிறானா? இல்லை தேவாலயத்தில் வாழ்கிறானா என்று கேட்கின்ற பொழுது அவங்களுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லலை. வாலி ஒரு 4 வரி பாட்டை எழுதி, இந்தாப்பா இதான்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த 4 வரி பாடல் தான் என்ன தெரியுமா? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். பல நூல் படித்து நீ அறிகின்ற கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். ஆகவே இந்த 3ஐயும் ஒரு மனிதன் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அடிப்படையாக இருப்பது புரிதல் என்ற அன்பு, உணர்தல் என்ற அன்பு, விட்டு கொடுத்தல் என்ற அன்பு. இந்த 3 அன்பு, இதுதான் அன்பு. இந்த அன்பை உடையவனுடைய பாசமுள்ள பார்வையில் தான் கடவுள் வாழ்கிறான் என்று அந்த கவிஞர் வாலி அவர்கள் சொல்லுவார்கள். இதனைத்தான் வேதாகமம் அன்பு நீடிய சாந்தம், அன்பு சகலமும் தாங்கும், அன்பு சகலமும் நம்பும், அதுக்கு பொறாமை கிடையாது. அன்பு இருந்தால் பொறாமை கிடையாது, அன்பு இருந்தால் தீய குணம் வராது, அன்பு கேடு செய்யாது என்று அன்புக்கு இலக்கணம் கொடுத்தது, விளக்கம் கொடுப்பது வேதாகமம். ஆகவே அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, நாமும் எது அன்பு? புரிதலே அன்பு, உணர்தலே அன்பு, விட்டு கொடுத்தலே அன்பு என்ற 3 உடைய மாண்புமிகு மாணவ கண்மணிகளாக வாழ்வோம். இந்த உலகை வெற்றி பெறுவோம், வாழ்வோம், வாழ்த்துவோம் என்று சொல்லி அன்பான நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டி உங்களுடைய கல்லூரி சிறக்கட்டும், தமிழ்துறை செழிக்கட்டும், மாணவ கண்மணி உங்கள் வாழ்வு சிறக்கட்டும், கல்லூரியில் பணியாற்றுகின்ற அத்துணை பேராசிரியர் பெருமக்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும், பணியாற்றக்கூடியவருடைய அத்துணை பேருடைய இல்லங்களும் சிறக்கட்டும். மொத்தத்தில் இந்த கல்லூரி மென்மேலும் 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 சிறப்புற்று ஓங்கி வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்து விடைபெறுகின்றேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். எது அன்பு என்ற தலைப்பிலே ஒரு ஆழமான உரையை இன்று வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. முதுபெரும் தமிழறிஞர்னு நான் சொல்லிட்டேன்னு வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னதுக்கு காரணம் வயதை வைத்து அல்ல, உங்களுடைய அனுபவத்தை வைத்து. ஏன்னா அம்மா படிக்கிற காலத்திலேருந்தே பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய தலைமையில் இவங்களே நிறைய நிகழ்ச்சிகளை தலைமை எடுத்து நடத்துகிற வகையில் இலக்கிய உலகத்தில் கொடிகட்டி பறந்து வருகிற ஒரு ஆளுமை. அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். அதாவது நம்ம ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, நான் வானொலியில் பணியாற்றுகிறேன் அப்படின்னு. எங்களை தேர்வு பண்ணும்பொழுது நிறைய அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும், வாய்ஸ் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, அதெல்லாம் நிறைய இருக்கும். அதில் அந்த பேனலில் அம்மாவும் ஒரு ஜட்ஜாக இருப்பாங்க வருஷம் வருஷம். வானொலியில் எப்படி நிகழ்ச்சியை வழங்கணும், ஒரு ஆர்ஜேக்குரிய குவாலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு தேர்வில்
என்னையும் அந்த ஆர்ஜே அப்படிங்கிற ப்ரொஃபஷனுக்கு தேர்வு செஞ்சதில் அம்மா அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நன்றி அம்மா. அன்பு பற்றி நிறைய சொன்னாங்க. சரி, 3 வகையான அன்பு இல்லையா? அன்புனா இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 3ஐயும் சொல்லணும். யார் வரீங்க மேடைக்கு? என்ன அன்புனா என்ன? ஒரு 3 வகை சொன்னாங்க. இதெல்லாம் இருந்தால் அன்பு அப்படின்னு யாராவது மேடைக்கு வந்து சொல்ல முடியுமா? இல்லை அதில் ஒன்று சரி, தம்பிங்க யாரும் தயாராக இல்லை, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தா. தங்கைகள், அன்புனா 3 வகை சொன்னாங்களாம்மா, இதெல்லாம் இருந்தால் அன்பு அப்படின்னு. அதில் 3மே சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒன்று. அதாவது வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அது சரியோ தவறோ? கை தட்டுங்கம்மா. வாய்ப்பு வருகின்ற பொழுது நம்ம தவற விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல உங்கள் பேர் சொல்லுங்கள். ரா சுதமதி, ஆங்கிலத்துறை. 3 வகை அன்பு சொன்னாங்க. புரிதலே அன்பு, உணர்தலே அன்பு, விட்டு கொடுத்தல் தான் அன்புன்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. தமிழ்துறை நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் ஆங்கிலத்துறையை சேர்ந்த மாணவி எவ்வளோ அழகாக கவனித்து எது அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துகள். சரி, அம்மா பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் வேதாகமம்லேருந்து நிறைய பகிர்ந்து கொண்டாங்க இல்லையா? அதில் ஏதாவது ஒன்று பரிசு சொன்ன மாணவி மேடைக்கு வரவும். இப்போ பதில் சொன்னீங்கல்ல, அந்த மாணவி மேடைக்கு வரவும்மா. சரி, அன்பு மாணவர்கள், மாணவ கண்மணிகள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அமைதி காக்கவும். சரி, அம்மா பேசும்போது சில கதைகள் சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவம் சொன்னாங்க. அதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் யாராவது உங்களுடைய கருத்துக்களை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படிங்கிறது யார் கையிலையும் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. பல இடங்களில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிகழ்ச்சியை நடத்தினாலும் கூட பள்ளி மாணவர்களிடத்தில், கல்லூரி மாணவர்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்ப்பதிலே ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனால தான் நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களை மாதிரி ஆசிரியர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். தம்பி யாராவது வரீங்களா? பாருங்க, தங்கையெல்லாம் பரிசு வாங்கிட்டாங்க. உங்களுடைய அனுபவம் ஒரு 2 நிமிடம் இந்த நிகழ்ச்சியை குறித்து. இல்லை, நீங்கள் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசலாம், மேடையில் பேசுகிற மாதிரி பேசணும்லாம் அவசியம் இல்லை. வாங்க, வாழ்த்துகள். கை தட்டலாம் அவங்களுக்கு. பாருங்க, ஒரு சிங்க பெண் வந்தா என்ன, நாங்க வருவோங்க இல்லையா ஆண்களுக்கு சாதகமா. வாங்க. என்னுடைய பேர் வந்துட்டு அகிலன். நான் வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் படிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட குடும்பத்துலேருந்தும் நிறைய விஷயங்களை வந்துட்டு அன்பில் எப்படி இது பண்ணி அந்த புரிதல் எல்லாத்தையும் வந்துட்டு சொன்னது நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நன்றி. நாங்கள் இன்றைக்கி நிறைய கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ. நன்றி. சரி, எல்லாரும் மேடை ஏற முடியாது. மாணவர்கள் சார்பாக ஒருவரும் மாணவிகள் சார்பாக ஒருவரும் வந்து பரிசு அப்படியே தட்டிட்டு போயிட்டாங்க உங்கள் சார்பா. அதாவது தம்பிங்களா, உங்களுக்கு தான் பேசுகிறேன். பல கல்லூரிகளில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோமா, ஆனால் நிகழ்ச்சி முழுக்க இவ்வளோ அமைதியாக அமர்ந்து கேட்ட ஒரே கல்லூரி அப்படின்னா நம்ம எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. வரவங்க எல்லாம் அப்படி தான்ப்பா பேசுவாங்க மேடையில், நாமளும் அப்படியே கேட்டுட்டு போயிடுவோம், அப்படி தானே? அப்படி இல்லை தம்பி, உண்மை. ஏன்னா
ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறத விட நம்ம வெளியில் போய் நிறைய 4 விஷயங்கள் பார்க்கிறவர்கள் சொல்கிறதுல கண்டிப்பாக உண்மை இருக்கும். நம்ம அம்மாவும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நம்ம கல்லூரியை பற்றி. இந்த இலக்கிய நிகழ்வு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய முனைவர் பேராசிரியர் மணிமேகலை சித்தார்த்தன் அம்மா. கேட்கின்ற திறன் எங்கே இருக்கோ அவர்களுக்கு தான் நிறைய பேச தோணும் இல்லையா? கேட்கின்ற ஆற்றல், கேட்பதற்கு தயாராக இருக்கின்ற இடத்தில்தான் ஒருவரால் பேச முடியும். அம்மாவினுடைய உரை வழக்கம் போல எல்லாரையும் கட்டி ஈர்த்ததை போலவே இன்றைக்கும் கட்டி ஈர்த்திருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ரொம்ப அமைதியாக உட்காந்து கவனிச்ச நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம கல்லூரியில் நடந்த இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் உங்கள் கல்லூரியில் நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எங்களுக்குள் தூண்டி இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. கல்லூரியில் நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னே பர்மிஷன் கொடுத்த, அதாவது நன்றி அப்படிங்கிறது ரொம்ப வேணும் இல்லையா? நம்ம அம்மா பேசும்பொழுதும் சொன்னாங்க, நன்றி மறப்பது நன்றென்று. ஆமாம், இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக அமைஞ்சதுக்கு காரணமானவர்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையாப்பா? அதுதானே, அவங்களுக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நாம் நிறைவு செஞ்சிடலாம். இந்த கல்லூரியில் நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு கேட்ட உடனே பர்மிஷன் கொடுத்த நம்முடைய தாளாளர், கல்லூரியினுடைய இயக்குனர், கல்லூரியினுடைய முதல்வர் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல் ஹம்சத்வனி சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலை அப்படின்னாலும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற இலக்கிய கூடலினுடைய செயலாளர் திரு கோ மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். அம்மாவினுடைய அன்பு எதுக்குமே நம்ம ஈடு செய்யவே முடியாது இல்லையா? இன்றைக்கெலாம் நம்ம போகிற போக்கில் அதுதான் ஃபேஷன்னு நினச்சிட்ருக்கோம். அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அம்மாவை பேர் விட்டு சொல்கிறது, அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுகிறது. அம்மா சொன்னது நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் வேதனையாக இருக்குது. அப்பான்னு கூப்பிடாதடா அப்படின்ன உடனே சரிடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிலமையில் ஒரு தலைமுறை இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வீட்டில் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் தவறாமல் செய்து தரவா அம்மா இல்லையா? நம்ம மனசறிந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நமக்காக செஞ்சு கொடுக்குறவங்க அம்மா. உணவு, அறுசுவை உணவு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அம்மா என்னைக்காவது சாப்பிட்டாங்களா நம்ம கேட்டிருக்கோமா? இல்லை சாப்பிட்றத பார்த்துருக்கோமா? அம்மா எப்போ தெரியுமா நிறைய சாப்பிடுவாங்க? தம்பி சூடாக இருந்தால் நிறைய சாப்பிடுவான். தொட்டுக்க 4-5 வகை இருந்தால் தங்கை நிறைய சாப்பிடுவா. கூட அப்பளமும் சேர்ந்துருந்தா அப்பா நிறைய சாப்பிடுவார். ஆனால் தாய் எப்போ நிறைய சாப்பிடுவானா, மீதி சாப்பாடு நிறைய இருந்தால் தான் தாய் நிறைய சாப்பிடுவா. அப்படி தன்னுடைய வாழ்க்கையையே நமக்காக அர்ப்பணித்தவர்கள் பெற்றோர்கள். அவர்கள் மீது உண்மையான அன்பினை நாம் செலுத்துவோம். வருங்காலத்தில் சமுதாயத்தில் எஸ்ஏ கல்லூரி மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்தவர்களாக, நற்பண்பு மிக்கவர்களாக நிச்சயம் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த தமிழ்துறை தலைவர் திரு மா விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொண்டு, மாணவர்கள் மத்தியிலே தமிழ் இலக்கியத்தையும் நற்பண்புகளையும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பொருண்மையில் நிகழ்ச்சியை ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கலைமாமணி முரளி ஐயா அவர்களுக்கு நம் கல்லூரியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொண்டு, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்கின்ற மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali
as Citizen Social Responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.